இது மேனுஃபேக்சரிங். அது எழுதி இருக்க மேனுஃபேக்சரிங். இதெல்லாம் எங்க நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க? எங்க குடிச்சீங்க? க்ளீன் பண்ண வந்து இப்பதாங்க க்ளீன் பண்ணிட்டு இப்பதான் டீ போட்டேன். டீ டம்ளர் கொடுங்க. ட்ரெஸ் உள்ள பறக்குது பாருங்க. பசங்க இருக்கு, லேபிளிங் கிடையாது, ரேட்டு கிடையாது. இதெல்லாம் ஏன் ஒண்ணுமே இல்லை லேபிளிங் எப்போ பண்ணது? ஒரே அழுக்கா இருக்கு. மேலே வேற பாக்ஸ் க்ளீன் பண்ணி வைக்க மாட்டீங்க. எங்க அவ்வளோ அழுக்கா இருக்கு. ஸ்மெல் பண்ணி பாருங்க. உங்களுக்கே கசர ஸ்மெல் வருது. ஏன் அப்படி பண்றீங்கம்மா? நீங்க சாப்பிடுவீங்களா இதெல்லாம் வாங்கி? எதுவுமே இல்லை. இதெல்லாம் எப்போ பண்ணது? எங்க பண்ணது? நீங்க தான் பண்றீங்க. அதுக்கு லைசன்ஸ் இருக்கா? எங்க இருக்கு அந்த இடம்? எங்க இருக்கு? நீங்க எங்க தயார் பண்றீங்க? ஆனர் போன் தான் சொல்லுங்க உடனே. கூல் ட்ரிங்க் செக் பண்ண வெளியே வாங்கலாம். டேட் இல்லை. மேனுஃபேக்சரிங்ல விலை மட்டும் கரெக்டா பக்காவா லேபிள் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. ஓபன் பண்ணுங்க. ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. வாங்க. எப்ப வாங்குன கறி இது? என்ன ஒரு பிளட்டா? கறி எப்ப வாங்குனது? ஏன் இவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் வெளியே எடுங்க. இப்ப வெளியே இப்படி பிளட் வந்து இதுவாயி போயிருக்கு. ஏன் நீங்க சீ ஃபுட்டையும் பவுல்ட்ரியும் ஒண்ணா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க? இப்படி பண்ணவே கூடாது. பாருங்க சீ ஃபுட் அடியில எப்படி இருக்கு பாருங்க. எடுத்து வெளியே எடுங்க எல்லாம். என்ன நாம பேசிட்டே இருக்கோம். நீ வந்து எடுங்க. வாங்க வாங்க வாங்க. எல்லாத்தையும் வெளியே எடுங்க. இங்கே கால் இருக்கு. எடுங்க. ஏன் கிரைண்டர்ல இப்படி வந்து இருக்கு? அம்மா வெஜ் நான்வெஜ் தனியா போடுங்க. ஏ ஆஞ்சு ஆஞ்சு வந்துடா. இல்ல இப்போதான் போடு. அதான் தேவபுரமே எடுத்துக்கிறதப்பா. இல்ல எடுத்து வெளியே வைங்க. எல்லாம் மசாலா மாவுடைக்குள்ள அதட்றீங்களா? யார ஃபோன் பண்ணிருக்காங்க வராங்க. இங்க பாருங்க. யாருமே உங்களை அதட்ட வரல. பாதுகாப்பு துறையிலேருந்து வரோம். நாங்கள் 3 பேர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். இவங்க அம்மு, நான் பவித்ரா, இவங்க கிரண்மை. நாங்கள் வந்து காரைக்காலில் உள்ள எல்லா கடையிலையும் ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நாங்கள் நிறைய கடையை பார்க்கும்போது நிறைய கடைகள் அசுத்தமாக இருக்கிறது. அதனால நாங்கள் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி எதெல்லாம் வந்து சரியில்லையோ அதெல்லாம் சொல்லி திருத்தி வார்னிங் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு நாங்கள் திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய மாங்கனி திருவிழா அந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் வரதுனால நாங்கள் எல்லாரையும் வந்து கரெக்டாக இருக்கும்படி அறிவுறுத்திருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக இனிமேல் செக் பண்ணுவோம். சர்ப்ரைஸாக நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணும் போது எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி நாங்கள் இனிமேல் எங்களோட இது பணி வந்து ரொட்டீனாக இருக்கும். இந்த இது வந்து சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து எங்களோட சார் வந்து டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடந்துருக்கு. ஒரு ஹோட்டலாக பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து சரி செய்ய சொல்லி வலியுறுத்தியிருக்கோம். அது வந்து அவங்க செய்ய மாட்டேன் மீறி பண்ணுவோம் அப்படின்னாங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்போம்.